சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு. அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். அந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பெண் துணிச்சலாக வந்து காவல் நிலையத்திலே புகார் கொடுத்ததை வரவேற்க தகுந்த ஒன்று, பாராட்ட தகுந்த ஒன்று. ஆனால் அந்த அளவுக்கு துணிச்சலாக தான் பாதிக்கப்பட்டேன் என்பதை காவல்துறையிடத்திலேயே புகார் செய்த பெண்ணை அரசியல்வாதிகளெல்லாம் அது அரசியலுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு அந்த பெண் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைக்கிறார்களே, அதுதான் வருந்தத்தக்க நிகழ்வாக இருக்கிறது. சாட்டையாய் அடித்து என்னை நான் துன்பப்படுத்திக் கொள்கிறேன், தமிழக அரசுக்கு நான் என்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறாரே, சவுக்க வைத்து அடித்து கொண்டு. சவுக்குக்கும் சாட்டைக்கும் வித்தியாசம் சரியாகும். சாட்டையாக இருந்தால் அதனுடைய நுனியிலே கண்டிப்பாக நரம்பு வந்து ஆக வேண்டும். அந்த நரம்பு உடம்பிலே பற்றால் கண்டிப்பாக கீறும். சாட்டை என்று சொல்லிக்கொண்டு சவுக்க வைத்து அடித்த சவுக்குக்கும் சாட்டைக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஏன் இப்படிப்பட்ட இந்த ஒரு நாடகத்தை ஆடுகிறார்? அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக வேண்டி நடாத்தக்கூடிய ஒரு நாடகம் என்று சொல்லுகிறார்கள். இதே போன்று பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தீர்கள் என்பதை தமிழக மக்கள் அறியாமல் இருக்கிறார்களா? தெரியாமல் இருக்கிறார்களா? மறந்து போய் விடுமா மக்கள்? தமிழக மக்களுக்கு புகார் கொடுத்த 4 மணிக்கு நேரத்திலேயே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்திற்கு ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பின்னால் நடவடிக்கையை அவர்களுக்கு இவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதிலே சொல்லுகிறார், தமிழக அரசியலை சட்டமும் ஒழுங்கும் கெட்டுவிட்டது, இது கண்டிக்கத்தக்கது என்று சொன்னார். பொள்ளாச்சி நாகர்கோவில் நிகழ்வு என்னது? வரவேற்க தகுந்ததா? அதில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தீர்கள்? எப்போது முடிவு எடுத்தீர்கள்? எவ்வளவு காலதாமதத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? எதற்கு பின்னால் நீங்கள் அந்த நடவடிக்கைக்கு நீங்கள் தொடங்கினீர்கள் என்பதை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். ஆனால் இதுவெல்லாம் தமிழக அரசை பற்றி நீ குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே, இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துணைவேந்தரை நியமிப்பது யார்? அந்த வளாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? துணைவேந்தனுடைய கட்டுப்பாட்டில் அல்லவா இருக்கிறது. கண்காணிப்பு கருவிகள் எல்லாம் பழுதுபட்டதாக சொல்லுகிறார்கள். அது யாருடைய குற்றம்? தமிழக அரசினுடைய குற்றமா? ஆளுநருடைய குற்றம் இல்லையா? ஆளுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடியது ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அவருக்கு பொறுப்பு கிடையாதா? ஒன்றை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன். பெரியார் பல்கலைக்கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய துணைவேந்தரை அதிகமான தப்புகளை பண்ணி கொண்டு இருக்கிறார். நடைமுறைக்கு ஒவ்வாத காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி இந்த ஆசிரியர் சங்கங்களெல்லாம் ஒன்றாக வீதிக்கு வந்து போராடிய நேரத்தில் அவர் மேல் தமிழக அரசு நடவடிக்கை நேரடியாக எடுக்க முடிந்ததா? ஆளுநர் அங்கே முட்டுக்கட்டையாக இருக்கிறாரே, இதை இன்னும் வைப்போம். இதே தவிர இந்த தவறுக்காக வேண்டி அந்த துணைவேந்தர் மீது தமிழக அரசு நினைத்தால் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது யாருக்கு தடையாக இருக்கிறார்? ஆளுநர் தடையாக இருக்கிறார். அப்போ இதனுடைய குற்றவாளி யார்? ஆளுநர் அல்லவா? ஆளுநரை விட்டுவிட்டு ஆளுங்கட்சி என்ற முறையிலேயே அரசியலாக்க நினைக்கிறீர்களே, இது மிக தவறு. மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இது போன்ற நிகழ்வுகளில் துணிச்சலாக தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி புகார் கொடுத்த அந்த பெண்ணை அவர்களுடைய துணிச்சலுக்கு வரவேற்பு தெரிவிப்பதுடன் வாழ்க்கையை பாழடிக்க நினைக்கிறீர்களே, இதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள்.